கழிச்சு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நாளை கழிச்சு திருமலை நாயக்கரோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸாக அவருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே திருமலை நாயக்கர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரையை கலைநகரமாக மாற்றின மன்னர்னா அதை நம்ம திருமலை நாயக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 50 அடி உயரத்துலையும் 248 தூண்ஸோடையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரசனி கட்டளை கலையால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரபு நாட்டு சினிமா வச்சு இதை கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த தூண்கள்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சொர்க்க விலாசம், அரங்க விலாசம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரண்மனையோட நிறைய பகுதிகள் அழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீதி பகுதிகளோட நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நாடு ராவாச்சு. இந்த மாதிரி சீட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற மக்கள்லாம் பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்போ இருந்த மன்னர்கள் தான் எவ்வளவோ நம்மளுக்கு போராடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டை பிடிச்சிருக்காங்க. நம்மளாம் இப்போ எப்படி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்?